ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம வந்து ரேங்கிங் டெஸ்ட்லேருந்து ஒரு சம் பார்க்கலாம். இப்போ வந்து சஞ்சய் ரேங்க்டு 13th ஃப்ரம் டாப். அதாவது டாப்லேருந்து அவன் வந்து என்னென்னா 13வது இடத்துல வந்து இருக்கான். ஸோ அவனுக்கு முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க? 12 பேர் இருக்காங்க. அண்டு 26th ஃப்ரம் த பாட்டம். பாட்டம்லேருந்து பார்த்தோம்னா 26வது இடத்துல இருக்கான். ஓகேவா? ஸோ 20 அதாவது இந்த இடத்துல அவன் இருக்கான். 26வது இடத்துல அவனுக்கு கீழே வந்து எத்தனை பேர்? 25 பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இவனோட இது வந்து சஞ்சய் இருக்கிற பிளேஸ். ஓகேவா? இது ஒன்று வச்சுக்கோங்க. இவனுக்கு மேலே வந்து 12 பேர், கீழே வந்து 25 பேர். அப்போது வந்து 12 + 1 + 1 + 25 எத்தனை பேர் இருக்காங்க? 8, 38 பேர் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில்? இந்த எல்லாருமே வந்து பாஸ் ஆனவங்க ஆனுவல் எக்ஸாமில். இது தவிர வந்து 6 ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ஃபெயில்டு இன் ஆனுவல் எக்ஸாம். இது தவிர வந்து இன்னும் 6 பேர் இருக்காங்க. இவங்க வந்து ஃபெயில் ஆனவங்க. ஓகேவா? இவங்க வந்து பாஸ் ஆனவங்க. இப்போ வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ? அதுக்கு வந்து நம்ம 38 + 6 எவ்வளோ வரும்? 44ஆ? ஸோ டோட்டல் நம்பர் வந்து எவ்வளோனா 44 வருது. ஸோ 44 தான் இப்போ நமக்கு ஆன்சர். இன்னொரு தடவை சொல்கிறேன். சஞ்சய் வந்து டாப்லேருந்து 13வது இடத்துல இருக்கார். அதே மாதிரி வந்து பாட்டம்லேருந்து 26வது இடத்துல. அப்போ டாப்பில் வந்து இவருக்கு முன்னாடி 12 பேர், பாட்டமில் வந்து இவருக்கு அடுத்ததாக 25 பேர். இவரோட பிளேஸ் வந்து 1 எடுத்துக்கோங்க. ஸோ 12 + 1 + 25 வந்து எவ்வளோனா 38 நமக்கு கிடைக்கும். இது வந்து பாஸ் ஆனவங்களோட எண்ணிக்கை. இதை தவிர வந்து 6 பேர் ஃபெயில் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இந்த 38 பேர் அப்புறம் இந்த 6 பேர் ஆட் பண்ணோன்னா 44 கிடைக்கும். ஸோ அந்த கிளாஸில் மொத்தமாக 44 பேர் இருக்காங்க. தேங்க்யூ.